பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய தம்பதியரே, எந்த காரியத்தை தொட்டாலும் அதை மங்களகரமாக நடத்தி வைக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும். நான் இந்த வாழ்வாங்கு வாழ்தல் என்பதற்கு எப்படி வாழணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதுக்கு கணியன் பூங்குன்றன் மாதிரி ஒரு ஆள் உலகத்தில் இதுவரைக்கும் சொன்னதில்லை, இனி சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸாக ஒரு வரி எழுதியிருக்கார். என்னன்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரம். நமக்கு ஆயுசும் நம்ம தான் ஆண்டவனுடைய அவரால் தொடர்ந்து பெற்றுக்கொள்கிறோம். ஒரு மோட்டர் சைக்கிள் எவ்வளவு தூரம் போகும், எவ்வளவு கூட பெட்ரோல் போடுறோமோ அவ்வளோ கூட போகும். அதுபோல ஆண்டவனுடைய அனுகிரகமும் நம்ம செய்கிற புண்ணியமும் சேர்த்து நமக்கு ஆயுசை கூட்டிக்கிட்டே போகும். அதாவது சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இந்த தேவக்கோட்டையில் இருக்கிற நகரத்தாக என்ன பண்ணாங்கன்னாக்க 60, 80, 90, 100 இது 4 வீட்டில் தான் பண்ணிடுவாங்க. வீட்டு கிடைக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேவார பாடம் பெற்ற ஸ்தலத்தில் அங்கே போய் ஒவ்வொரு கோயிலையும் வருஷாபிஷேகத்துக்கு அந்த ஆயுஷ ஹோமத்தை செய்வாங்க. ஆயுஷ ஹோமம் செய்வதனால கண்டிப்பாக ஆயுள் கூடுகிறது. அது சத்தியமான உண்மை. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, திருக்கடையூருக்கு போகிறாங்க. நான் போகிறது நான் தப்பாகவே சொல்ல மாட்டேன். நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணோம். நம்ம 9 நகர கோயிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணோம். இந்த மண்டபத்தை பற்றி மட்டும் நான் 26 பக்கங்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். அதுக்காக பல பேருடைய பாராட்டுகளை, ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அவார்டையும் இப்போது தமிழ்ச்செம்மல் விருதையும் நான் பெற்றிருக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய பெருமைக்கு சொல்ல, நம்முடைய நகரத்தாருடைய பெருமையை சொல்றதுக்காக சொல்றேன். எதுக்காகனாக்க, திருக்கடையூருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஆயுசு கூடும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் வைரவன் பட்டியில் இந்த கல் மண்டபத்தில் செய்து கொண்டால் ஆயுசு கூடுவதோடு கண்டிப்பாக அடுத்த பிறவி இல்லாமல் இந்த பிறவிலேயே இறைவனோடு ஐக்கியமாகக்கூடிய ஒரு திருவருட்பெருமை நமக்கு வந்து சேரும். எப்படி கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சான்று இல்லாமல் சொல்லலாம். இந்த ஊரினுடைய, இந்த கோயிலினுடைய ஸ்தல விருட்சம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேரு 7 அழிஞ்சின் மரம்னு பேரு. எல்லா மரமும் ஒரு காலத்துல, ஆனா இது அழிவில்லாத மரம். இறைவன் அந்த ஆன்மா இருக்கே, அது ஒருபோதும் அழிவதே கிடையாது. அந்த அழிஞ்சின் மரம் என்ன பண்ணுதுன்னாக்க, நீங்க போய் அந்த பிரகாரத்தில் இருக்கு, அவசியம் பாருங்க. எப்பொருள் யார் யார் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. நான் சொல்றது உண்மைதானான்னு போய் பாருங்க. அந்த மரத்திலேருந்து கனி விழுகும். விழுந்த கனி காஞ்சி உலர்ந்து வெடிச்சு தாய் மரத்தோட சேர்ந்துடும். அதனுடைய தண்டு பகுதி பூரா பார்த்தீங்கன்னா எல்லா விதைகளும் போய் சேர்ந்துடும். இறைவன் தேர்ந்து வாரம், வளர்றோம், கனியிறோம், புள்ள பெறுறோம், சாந்தி பண்ணிக்கிறோம், சதாபிஷேகம் பண்ணிக்கிறோம், மகாபிஷேகம் பண்ணிக்கிறோம். கடைசியில் இறைவனோடு 2 கலர் அந்த அருள் பேராற்றல் இருக்கு பாருங்க. அது இங்கே கிடைப்பதனாலவே அந்த பைரவருக்கு பேர் உத்தண்ட பைரவர்னு பேர். சாமானியப்பட்ட பைரவர் அவர் நினைச்ச காரியம் கூட நிறைவேற்றி தரக்கூடியவர். பாரதியார் ஒருத்தர் தான் அருமையா சொல்வார், வாழ்க்கையை ஜெயிக்கணுமா, அச்சம் தவிர, தேவையில்லாத பயம் வேண்டாம், எல்லாரும் எல்லாமும் பெற முடியும். அது என்ன வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். அந்த உறுதி தான் வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை தருவதனால்தான் அவருக்கு பேர் வைரவ மூர்த்தின்னு பேர், உத்தண்ட பைரவர். இந்தியாவில் மொத்தம் 64 வைரவர் கோயில் இருக்கு. அந்த வைரவ கஷேத்திரங்களிலேயே மிக மிக உயர்ந்த உன்னதமான ஒரு கோயில் என்றால் இந்த வைரவன் பட்டி கோயில் தான். காரணம், இந்த 7 அழிஞ்சின் மரம் இருக்கிறதுனால இங்கே வருகிறவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அடுத்த பிறவி இல்லாமல் மோட்சம் கிடைக்கும், இறைவனுடைய திருவருட்பேறு கிடைக்கும். நான் நிறைய புண்ணியம் செய்வோமே ஆனால் அடிக்கோடு போட்டு
படுத்து தூங்குற போது இறைவனோடு இரண்டரை கலக்கலாம். அந்த முக்தி பேரு இங்கே கிடைக்கிறனால தான் இங்கே ஆயுஷ் யோகமாக பண்ணும். அதுலேயும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் உண்டு. காலுக்கு ஒரு மாதிரி முக்கியத்துவம், இதயத்துக்கு ஒரு முக்கியத்துவம், மூளைக்கு ஒரு முக்கியத்துவம் மாதிரி. இந்த மண்டபம் பார்த்தீங்களா, இது ஒரு அற்புதமான மண்டபம். தம்பி எங்க ஆயுஷம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். கல் மண்டபத்தில் அப்படின்னாரு. இதுக்கு பேர் கல் மண்டபம் இல்லை, இது ஒரு சொல் மண்டபம். இங்கே தான் ஹைகோர்ட் எல்லாம் நடந்திருக்கு. நான் 1979 ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இங்கே வந்தபோது இந்த இடத்துல மறியல் கட்டு அப்படின்னு எழுதிருந்துச்சு. அதெல்லாம் நான் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படும் பிரச்சனைகள் வரத்தான். பிரச்சனைகள் வாழ்க்கையாது. அந்த பிரச்சனையை அப்பப்ப அங்கங்க தீர்த்துக்கணும், வீட்டுக்குள்ள தீர்த்துக்கணும். வருஷம் படைக்கிறது. ஆட்சி வரணும், தங்கச்சி வரணும், எல்லாரும் வரணும், வந்தா தான் படம். அப்படி இருந்துச்சு. எனக்கும் எங்க பங்காளிக்கும் ஒருத்தருக்கு சின்ன தகராறுன்னு வச்சுக்கிறேங்க. என்ன பண்றதுன்னா, உடனே போய் நம்ம சிவங்கோயில எழுதி வைக்கணும். இந்த மாதிரி எனக்கும் இந்த மிஸ்டர் இன்னா இருக்கும் தகராறு, நீங்க தீர்த்து வைங்க அப்படின்னு. யாரும் கோர்ட்டுக்கே போறதில்லை. அன்பு கூர்ந்து பணிவன்போடு கேள்வி கேட்டுங்க. யார் ஒருத்தரும் கோர்ட்டுக்கே போகாதீங்க. எதுக்காக வக்கீல கோடீஸ்வரனாக்கி நம்ம நிம்மதியெல்லாம் காப்பானு தேவையில்லை. சாமானிய தீர்ப்பு சொல்ல மாட்டான். உடனடி தீர்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக நகர சிவன் கோயில பதிவு பண்ணுவாங்க. நகர சிவன் கோயில் என்ன பண்ணாங்க, நான் புகார் கொடுத்ததில் பங்காளி கொடுத்து அந்த பங்காளி வீட்டுக்கு போய் அவருக்கு நாசம் போட்ட ஒரு செம்போ, ஒரு சட்டியோ, சொரு சட்டியோ ஒன்றை தூக்கி அந்த கோயில் வச்சிருவாங்க. கோயிலை வச்சு இந்த மாதிரி தேனப்பன் பராது கொடுத்துருக்கிறாரு இன்னார் மேல, அதனால அவர் வீட்டுக்கு யாரும் போகக்கூடாது, எந்த சடங்குக்கும் அவர் வரக்கூடாது, மறிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு போட்டுருவார். அதனால ஒரு வாரத்துக்குள்ள அவர் வந்து என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லணும், தீர்ப்பு சொல்லிடுவாங்க. ஓகே சரி கேட்டுக்கிறோம், முடிஞ்சா அதோட முடிஞ்சுட்டு போட்டு. அது இல்லை ஒத்துக்கல, அவர் தகராறு பண்ணாரு அப்படின்னா நகர கோயிலுக்கு வரும். நகர கோயில் வந்து விசாரிப்பாங்க. அப்படி விசாரிச்ச இடம் இது. ஒரு சொல் மண்டபம். சொன்ன சொல்ல உடனே நிறைவேற்றக்கூடிய. அதனால இங்க வந்து தீர்ப்பு பெற்றவர்களெல்லாம் எப்படி வாழ்வார்கள்ங்கிறதுக்காக எண்ணி பாருங்க. 16 கல்துண்டு, 16 பேர்களும் பெற்றால் நிலை பெற்ற வாழ்க்கை வாழலாம் என்பதற்காக 16 கல்துண்டு வச்சு ஒரு மண்டபம். எங்க வரும் பாருங்க, அவ்வளவு கருங்கல்லாம் இருக்கும். வைராக்கியம் உத்தண்ட பைரவருடைய மண்டபம் இல்லை. அதனால நினைத்ததையெல்லாம் சாதிக்கணும், நினைத்த வண்ணம் வாழணும், நினைத்த வண்ணம் இறைவனோடு ஈடலை கலக்க வேண்டும் என்றால் 16 கால் மண்டபத்தில் ஒரு ஆயுஷோமம் பண்ணி பாருங்க. அமோகமாக இருப்பீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க. இந்த கோயிலுக்கு வர்றவர்களுக்கெல்லாம் புகழ் வளர்ந்து கொண்டே போகும். அதனால தான் இந்த சாமியுடைய பெயர் வள ஒளி நாதர். ஒளிகிற புகழ். வெறுமன வளர்ந்தா பத்தாது, நம்முடைய வாழ்க்கை அழகு பெற்றதாக மாறணும். அதுக்காக தான் அந்த அம்மனுடைய பெயர் வடிவு உடைய அம்மனுக்கு. பல கோயில்கள் சௌந்தர நாயகன் வச்சிருப்பாங்க. அந்த சௌந்தரிய நாயகனுடைய தூய தமிழ் பெயர் வடிவுடம்மை. அங்க பார்த்தீங்கன்னா வாடா மலர் மங்கை, ஒப்பிலாள், இணை கீர்த்தான். நம்ம சித்திய விட்டு பேர்கள் இருக்கே, ஆடாடாடாட ஏகப்பன், மெய்யப்பன். நம்ம எல்லாம் பொய்யப்பன், இறைவன் ஒருத்தன் தான் மெய்யப்பன். அப்படி அற்புதமான பெயர். நீங்கள் வளரொளிநாதராக வழிமுறை அம்மையாக வாழ்வதற்கு இந்த உத்தண்ட பைரவர் எங்கே வளர்ந்திருக்கிறார்? 16 கால் மண்டபத்தில் வளர்ந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை அந்த ஏறுகளின் மரம் போல ஆனந்தமாக வளரும். அதற்காகத்தான் இங்கே ஆயுஷ் ஹோமம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தம்பி சொக்கலிங்கமும் சரி, லட்சுமி ஆட்சியும் சரி, நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து முத்தமிழ் போல 3 பெண் குழந்தைகளை பெற்றவர். அவர் செய்த பாக்கியம் செல்வத்துக்கு செல்வம், செவி செல்வம் என்பதனால பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சு, ஒன்று கொரியாவில், ஒன்று அமெரிக்காவில், ஒன்று சென்னையில் வேலை பார்க்குற மாதிரி அற்புதமாக இன்றைக்கு அருமையான குடும்பம். இவர்கள் இங்கே இந்த ஆயுஷ் ஹோமம் செய்து கொண்ட காரணத்தினால கண்டிப்பாக அவர்கள் கோரிக்கை எல்லாம் நிறைவேறும், எல்லா வரங்களும் கிடைக்கும். அடுத்து எல்லா குழந்தைகளும் வந்து சென்றோன்னு வீமரந்த சாந்தி
மிக மிக கோலாகலமாக நடைபெறும் இறைவனுடைய அருளால் என்று கூறி இவ்வளவு நேரம் அமைதியாக இந்த 16 கால் மண்டபத்தினுடைய பெருமையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.